ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் புரட்டாசி ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கனமான பாத்திரம் வச்சுக்கிங்க. அதில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்குங்க. ஒரே ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக அன்னாச்சி பூ இதை சேர்த்துட்டு கூடவே ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் மெல்லியதை நறுக்கிட்டு சேர்த்துக்குங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதுமானதாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்குங்க, அப்போ தான் டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 3 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்குங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழைகளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அந்த தக்காளி ஓரளவு நல்லா குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்க்குறப்பவே உங்களுக்கு தெரியும் வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிடுச்சு. இது கூட தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 செகண்டுக்கு பொறுமையாக கைவிடாது கிளறிக்கிங்க. இப்படி கிளறப்பவே தெரியும் உங்களுக்கு எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்து வதக்கிறப்பவே அதிலிருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நம்ம வதக்கினா போதுமானதாக இருக்கும். மஷ்ரூம் நல்லாவே வதங்கிடுச்சு பாருங்கள். வதங்கி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு அரிசி சேர்க்க போகிறோம். நான் ஏற்கனவே அரிசியை 1/2 மணி நேரம் கழுவி ஊற விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை தண்ணி இல்லாத அளவுக்கு வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அரிசியோட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இந்த அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்கிற அரிசிக்கு 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி. 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன். 5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு காரம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டு கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதித்து தண்ணி கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அரிசி நல்லா வேக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வெந்திருக்கு. தண்ணி பார்த்திங்கன்னா 90% கம்மியாயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை இப்படியே கிளறி விட்டுட்டு கடைசியாக தம் போடுறதுக்கு ரெடி பண்ண போகிறோம். தம் போடுறதுக்கு முன்னாடி அரிசியை இந்த மாதிரி மட்டம் பண்ணிக்கலாம். மட்டம் பண்ணிவிட்டு மேலே குக்கர் மூடி, அந்த கேஸ்கட் போட்டு குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு இறக்கணுன்னா தம் ப்ராசஸ் முடிஞ்சிடும். இப்போ நான் குக்கர் மூடி போட்டுட்டேன், விசிலும் போட்டுட்டேன். கரெக்டாக 10லேருந்து 15 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணி இறக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா அதனுடைய ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமேட்டு ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். அப்பா செம்மையாக கமன்னு இருக்குது. மட்டன் பிரியாணி ஸ்மெல்லு. ஆனால் மஷ்ரூம் பிரியாணி அட்டகாசமாக வந்திருக்குங்க.
அரிசியை பாருங்களேன், அப்படியே வேலூர் சைட்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குமே பிரியாணி. நல்லா உதிரி உதிரியாக மெல்லிசாக குட்டி குட்டியாக இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் செஞ்சுருக்கேன். செஞ்சு பாருங்கள்.